மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சிபிஎஸ்இ ரெக்யூப்மெண்ட் 2025 ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் சூப்பரண்டுக்கான எக்ஸாமினேஷன் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஜனவரி மந்த் 2ஆம் தேதியிலேருந்து இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கான புதுசாக ஒரு அப்டேட்டும் விட்டுருக்காங்க. அது ரெண்டையுமே நம்ம சேர்த்து ஒரே வீடியோவில் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா சூப்பரண்டுக்கான போஸ்டிங் வந்து 142, ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்து ஒரு 5 போஸ்டிங்கும் விட்டுருக்காங்க. இதுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷனையும் நம்ம பார்க்கலாம். ரெண்டுமே தனித்தனி எக்ஸாம் தான். சூப்பரண்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 லெவல், டயர் 1 டயர் 2ன்னு 2 எக்ஸாம் இருக்குது. ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரே லெவல் எக்ஸாம் தான். இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபுல்லாமே சிபிஎஸ்இ கனெக்ட் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 2ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் 31ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுக்கான அப்ளிகேஷன் ஆன்லைன் மூலியமாக மட்டும்தான் அப்ளிகேஷன் போட முடியும். நீங்கள் ப்ரோசிஸ் சென்டரில் போய் இதுக்கான அப்ளிகேஷனை கண்டிப்பாக போட்டுருங்க. இல்லைன்னா ஓனாக முடிஞ்சால் பண்ணுங்கள். அதுக்கான ஏஜ் லிமிட்லாம் கொடுத்துருக்காங்க. 18 ஏஜ் கம்ப்ளீட் ஆகிட்டாலே நீங்கள் இதுக்கான அப்ளை பண்ணலாம். அப்புறம் ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் எவ்வளோ ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்கன்னு முதற்கொண்டு இதில் போட்டிருக்காங்க. அப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா சூப்பரண்டுக்கான குவாலிஃபிகேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 12th முடிச்சிருந்தாலே போதும். பட் டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் அவங்க சொல்லக்கூடிய டைமிங்குள்ளே டைப் பண்ணால் போதும். இதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 800 ரூபா. ஆனால் எஸ்சி எஸ்டி அப்புறம் உமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ஃப்ரீ தான். நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறலாம். இதுக்காக எந்த ஒரு பேமெண்ட்டும் செலுத்த தேவையில்லை. அப்புறம் இதுக்கான எக்ஸாம் பேட்டர்னும் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு, அதுக்கான மார்க்கு எத்தனை கொஸ்டின் இதுலேருந்து கேட்பாங்க இந்த டாப்பிக்லேருந்துன்னு விவரமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இந்த போர்டோட நியூ அப்டேட் என்னென்னா, ஸ்கில் டெஸ்ட் வந்து சென்னையில் தான் நடக்கும்னு இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இதுக்கான ஸ்கில் டெஸ்ட் வந்து டெல்லியில் தான் நடக்கும். டெல்லி தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே ஸ்லீப்பரில் நீங்கள் வந்தீங்கன்னா, அது ட்ரெயினில் ஸ்லீப்பரில் வந்தீங்கன்னா அதுக்கான அமௌண்ட்டை வந்து நாங்கள் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்து செலுத்திடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் கடைசியாக நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் மாற்றி அமைச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்கில் டெஸ்ட்டுக்காண்டி எல்லோரும் டெல்லி போயிட்டு வரணுமா அப்படிங்கிறது ரொம்ப சிரமமானது தான். எக்ஸாம் ஃபுல்லாக நம்ம சென்னையிலே எழுதிக்கலாம். ஆனால் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம சென்னையில் எழுத முடியாது. டெல்லி போகிற மாதிரி இருக்கும். அப்படின்னு இப்போ புதுசாக ஒரு அப்டேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நான் வீடியோட எண்டில் அதை நான் வந்து இணைச்சிருக்கேன். இது போன்ற செய்திகள், வேலைவாய்ப்பு செய்திகளை நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய ஆதரவு எனக்கு என்றும் தேவை. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.